ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஆஃப்டர் லாங் டைம் நான் ஒரு லாங் வீடியோ ஷூட் பண்ணணும்னு முடிவு பண்ணி இப்போ அம்மா வீட்டு கிச்சன்லேருந்து ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி அம்மா நாட்டுக்கோழி குழம்பு ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க. அம்மா வீட்டுக்கு போனால் எல்லோரும் உட்காந்த இடத்துல சாப்பாடு வரும். அப்படிலாம் எங்கள் வீட்டில் வராது. சமைச்சு நாங்கள் தான் சாப்பிட்ணும். ஆனால் ஹாப்பியாக இருக்கும் அம்மா வீட்டுக்கு வந்தால். ரொம்ப நாள் அம்மா வீட்டில் இருக்கிறது எனக்கு பிடிக்காது. இன்றைக்கி நாங்கள் லீவுக்கு வந்தோம். என் தங்கச்சி கல்யாணம் ஒன்று இருக்குது, அதுக்காக தான் வந்திருக்கோம். இன்றைக்கி நான்வெஜ் எடுத்து சமைச்சு சாப்பிட்டுட்டு நாளைக்கு மேரேஜ் பார்த்துட்டு அடுத்த நாள் ஊருக்கு கிளம்பிகிட்டே இருப்போம். இன்றைக்கி டே நான் எப்படி சமைக்க போகிறேன்னு தான் நான் உங்ககிட்ட காட்ட போகிறேன். என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு நான் காட்ட போகிறேன். நான் கையிலே பிடிச்சிட்டு தான் வீடியோ எடுக்க போகிறேன். குக்கரில் வச்சு தான் குழம்பு வைக்க போகிறோம். சிக்கன் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் ஒரு டைம் அலசிக்கலாம் அப்படின்னு அலசுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். சேவல் கறி குழம்பு இப்போ வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். கையிலே பிடிச்சிட்டு தான் வீடியோ ஷூட் பண்ணுறேன். அதனால் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். லைட்டிங்கும் இங்கே அதாவது லைட்டிங் எல்லாம் இருக்குது. இந்த சைடு ஜன்னல் இருக்குது, இங்கிட்டும் ஜன்னல் இருக்குது. பட்டு வீடியோவுக்கு லைட்டிங் பத்தாது. இங்கே லைட் போட்டுக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் போய் கடையில் எடுத்து வந்துடுவோம். மயிலுமா, நல்லெண்ணெய் அம்மாச்சிட்டு வாங்கிட்டு வா. நல்லெண்ணெய் பாக்கெட் வாங்கிட்டு வா. கடை அம்மா வீட்டுக்குள்ளேயே இருக்கனால வேணுன்றதெல்லாம் போய் எடுத்து வந்துக்கலாம். கொண்டு வாமா. என்னோட கொண்டா பார்த்து. சரிம்மா. அதாவது அம்மா வீட்டு கடை இருக்கனால சௌரியத்துக்கு நம்ம இஷ்டத்துக்கு எடுத்து சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கணும். கடைக்கு போகணும். சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கடுகு போட்டிருக்கேன். கடுகு ஏன் போட்டிருக்கேன்னு சொல்லிடுறேன். நான்வெஜ்ஜுக்கு எவ்வளோ ஊர்களில் கடுகு போடுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு கையில் வச்சுட்டு எனக்கு அங்கே சமைக்கிறதுக்கு நல்லா இல்லை. ஏன் கடுகு போடுறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எங்கள் அம்மா கடுகு போடுவாங்க, கருவேப்பில் போடுவாங்க. நான்வெஜ் சமைக்கும்போது அது ஒரு வகையான டேஸ்ட் நல்லா இருக்கும். ஆனால் சில இடங்களில் கடுகு கருவேப்பில் இதெல்லாம் போட மாட்டாங்க. அதுக்கு பதிலாக பட்டை கிராம்பு போடுறாங்க. நான் இப்போ அந்த வீடியோலாம் பார்த்து தான் பட்டை கிராம்பு போடுறேன். ஆனால் என்னோட அம்மா கடுகு கருவேப்பில் இதெல்லாமே போடுவாங்க. நான் இன்னைக்கு இன்னைக்கு என்னோட அம்மா சமைச்சு சாப்பிட்றோம். அம்மா சமைக்கிற மாதிரி சமைச்சு சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. அதுக்கு உங்கள் அம்மாவே சமைக்க சொல்லாமேன்னு கேட்கலாம். எங்கள் அம்மாவுக்கு சமைக்கிற அளவுக்கு தெம்பில்லை, உடல்நிலை சரியில்லாமல் ஆகிவிட்டது. அதனால் எங்கள் அம்மாவுக்கே ஒருத்தவங்க சமைச்சு கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறனால நானே சமைச்சு, என் தங்கச்சி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவா. அவள் இன்னைக்கு இல்லைன்னா 2 பேரும் சேர்ந்து சமைப்போம். அவள் வெளியில் போயிருக்கா. கரெக்டாக சமைச்சு முடிச்சோடனே வந்துடுவான்னு நினைக்கிறேன். பார்ப்போம். வீடியோ கண்டினியூவாக எடுப்பேன். அவள் வந்துட்டா அப்படின்னா அதையும் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். கொஞ்சம் டல்லாக தெரியுது இந்த சைடு கேமரா. இந்த சைடு மாற்றி வச்சு பார்க்குறேன். வாங்க. அதாவது ஸ்டாண்ட் இல்லாத காரணத்தினால் ஒரு டப்பாவை தான் நான் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஐயோ. ஸோ இந்த டப்பா தான் இப்போதைக்கு எனக்கு ஸ்டாண்டு. ரொம்ப நாள் ஆச்சு வீடியோலாம் இந்த மாதிரி ஷூட் பண்ணி. நான் இங்கே பார்க்குறதா இல்லை இங்கே பார்க்குறதா எங்கே பார்க்குறதுன்னு கூட தெரியல. ப்ராப்பராகவும் இல்லை. நைட்டியோட ஒரு வீடியோக்கெல்லாம் ரெடி ஆகலை. மார்னிங் தலை சீவுனது எதுவும் கிளம்பலாம் இல்லை. இருந்தாலும் நான் இன்றைக்கி வீடியோ போடணுன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் எடுக்கிறேன். ஆனால் இதை அப்லோட் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் எனக்கு வருமானது தெரியல. பட் வரணும்னு இப்போல்லாம் நான் நினச்சிட்ருக்கேன். என் பையன் இங்கே கத்திக்கிட்டே இருக்கேன் பூனை மாதிரி. மயிலா, 2 பேர் இருக்காங்க எங்கள் வீட்டில். முடியல, சமாளிக்கவே முடியல. என் பையன் ஒன்று, என் தம்பி பையன், என் தங்கச்சி பையன் ஒன்று. இங்கே வா. அம்மா வீடியோ எடுத்துட்ருக்கேன். சவுண்டு போட்ட பிச்சு போடுவேன். ஓடு. பூனை மாதிரி கத்திக்கிட்டே போடுது. அன்னைக்கு போ. அவன் போக மாட்டான்டா. சும்மானாலும் அங்கே உன்னை பயமறத்துக்கு நிற்வா. நீ கதவை சாத்திட்டு உள்ளே நில்லு போ. இதை சமைக்கிறதுக்குள்ள எனக்கு
மூளை வெளியே வந்துடும் இந்த பசங்களை வச்சுட்டு. அதாவது இப்படி பிடிச்சும் வீடியோ எடுக்கிறதுக்கு முடியல. சிக்கன்லாம் ரொம்ப பெருசு பெருசாக வெட்டியிருக்கிறாங்க. யாருன்னா எங்கள் அம்மா தான். எங்கள் அப்பா வந்து வயலுக்கு போயிட்டாரு. அதனால் வந்து எங்கள் அம்மா தான் வெட்டினாங்க. அதனால் பெருசு பெருசாக வெட்டிட்டாங்க. எதுக்கு ஊறுகா? அம்மாச்சியா? இந்த காய வைக்கவா? சாப்பிட்றதுக்கு இல்லையா? இந்தா தரேம்மா. இது வந்து என்ன ஊறுகான்னா மலை மாங்காய் ஊறுகாய். எங்கள் அம்மா எப்போ போட்டாங்கன்னு தெரில. பட் வந்தோடனே வாசனை கண்டுபிடிச்சிட்டேன். வந்தோடனே சாப்பிட்டும் பார்த்தேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மலை மாங்காய் ஊறுகாய். டேய் தள்ளுடா. ஊராச்சி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோதாண்டி. இப்போ வந்து நான் கடுகு, கருவேப்பிலை, எண்ணெய் எல்லாம் சேர்த்து சிக்கனையும் போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து இஞ்சி பூண்டு போட்டுட்டு அப்படியே வந்து உப்பு போட்டு, உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கொஞ்சம் சீரகம், மிளகு ரெண்டையும் இடித்து இதுக்குள்ளே சேர்த்துட்டு குக்கர் போட்டு மூடி போட்டு விசில் போட்டு வைக்க போகிறேன். ஏன்னா ரொம்ப பெரிய பெரிய துண்டாக இருக்குது சிக்கனும். அம்மா அவ்வளோதான் அம்மானால் வெட்ட முடிஞ்சிச்சு. அதனால் வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு சரின்னு நானும் விட்டுட்டேன். இதுக்கு மேலே வெட்ட தெரியல. அப்பா இருந்திருந்தால் கரெக்டாக வெட்டி கொடுத்துருப்பாரு. இப்போ உப்பு, மஞ்சப்பொடி, இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு உப்பு கறியாக சாப்பிட்ற கேஸ் வந்து எங்கள் வீட்டில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறனால, இன்க்ளூடிங் மீ, குழம்ப காட்டிலும் உப்பு கறியாக தான் சாப்பிடுவோம். அதனால் கொஞ்சம் வேக விட்டு உப்பு கறி எடுத்து எல்லாத்துக்கும் கொடுத்து அதுக்கப்புறம் தக்காளி, வெங்காயம் எல்லாமே வதக்கி அதை அரைச்சி இதில் சேர்த்த போகிறோம், மசாலா சேர்த்து. இதுதான் வந்து இன்றைக்கி நான் பண்ண போகிற ரெசிபி. நான் ரெசிபியை சொல்லிட்டேன். இப்போ எல்லாம் சேர்த்து மூடி வச்சுட்டு உப்பு கறி வந்து எடுக்கும்போது வீடியோ எடுக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டாப் பண்ணிடுவோம். பிரைட்டாகவே தெரியல வீடியோ. நான் சொன்ன இன்க்ரீடியன்ட் எல்லாம் போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து சிக்கன் வந்து வேகிறதுக்கு ஒரு 5 விசில் விடணும்னு நினைக்கிறேன். தெரியல, அதுக்கப்புறம் வேகலைன்னா எனக்கு தெரியல. ஒரு 5 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் உப்பு கறி, அதுக்கப்புறம் மசாலா போடுறது, அந்த ப்ராசஸ்லாம் நடக்க போகுது. இப்போ வந்து இதை மூடி வச்சிடலாம். இருங்க. அஞ்சு விசில் வரட்டும். விசில் வந்ததுமே வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். அதாவது இந்த வீடியோ வந்து ப்ராப்பராக இருக்குமான்னு எனக்கு தெரியாது. நான் மறுபடியும் லாங் வீடியோ என்னோடய லைஃப் ஸ்டைலை அப்படியே வந்து வீடியோக்காக ஒரு லைஃப் ஸ்டைலாக சேஞ்ச் பண்ணாமல் என்னோடய லைஃப் ஸ்டைலை வீடியோவாக தான் நான் இது வரைக்கும் போட்டிருக்கேன். இனிமேலும் அதே மாதிரியே கண்டினியூ பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ என்னெல்லாம் மிஸ்டேக் இருக்கோ அதெல்லாம் கமெண்டில் சொல்லுங்கள். அப்போ தான் அந்த மிஸ்டேக்லாம் அடுத்த வீடியோவில் நான் வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இன்னைக்கு அம்மா வீட்டு கிச்சன் ஹால் இந்த விளாகெல்லாம் நான் போட்டிருக்கேன். அதெல்லாம் பழைய வீடியோஸில் இருக்குது. ஹோம் டூரு போயிட்டு பாருங்கள். அப்படி வந்தோம் அப்படின்னா கடை. இப்படி தான் அம்மா வீடு இருக்குது. இங்கே 2 இந்த முட்டாயவை எடுத்து அப்படி எதுக்குமா இதை எடுத்து திரும்ப திரும்ப கொடுத்துட்டே இருக்கிற இவனுங்களுக்கு? சேட்டை பண்ற, பிச்சு போடுவோம். நீத நானான்னு கேட்குறான் பாரு. வெங்காயம் யோசிச்சியாமா? இது வந்து குட்டியான ஒரு மளிகை கடை, அம்மா வீட்டு மளிகை கடை. பேக் கேமரா ஆன் பண்ணிக்கிறேன். மளிகை கடையில் இருக்க வேண்டிய திங்ஸ் எல்லாம் இருக்கும். கொஞ்சம் கச்சன்னு தான் இருக்கும். கடைன்னா அப்படித்தான் இருக்கணும்னு எங்கள் அம்மா சொல்லிடும். அதனால் ஒன்றும் நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. இப்படி தான் வந்து இந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் வந்து யார் பண்ணி கொடுத்தா? இந்த கடையை இப்படி உருவாக்கி கொடுத்தது யாருமா? சோதிப்புள்ள யாரு? இல்லை, நான் தான் வந்து அம்மாவுக்கு ரெடி பண்ணி கொடுத்தேன். ஆனால் வந்து அதுவே அம்மாவுக்கு இப்போ எனக்கு இப்போ அம்மா அந்த வேலை பார்க்குறது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. கடை சாத்துங்கனாலும் சாத்த மாட்டாங்க. பொழுதன்னைக்கு இந்த கடையிலேயே உட்காந்துருப்பாங்க. ப்ளஸ் வந்து வர்ற லாபத்தை இந்த மாதிரி ஒரு 4 பேர பிள்ளைங்க இருக்குது. இதுக்கு 2 இன்னும் 2 இருக்குது. அதுகளே முடிச்சு கட்டிடுங்க. வேறு வழி இல்லை. இந்தா எடுத்துகிட்டு போகுது வருங்க. ஆலோசனை. போமா பூரா சொத்த பிள்ளை ஆக போகுதுமா. போமா, பிச்சு கொடுக்க சொல்கிறாங்க.
இச்சிதான் இவாரு உங்க அம்மா வந்துச்சுன்னா இன்னைக்கு நீ நல்லா அடி வாங்குவ. என்ன இந்த கத்திரிக்கோல் எடுத்து கட் பண்ணி கொடுமா. நீ எடுக்கிறனால தான் அவனும் எடுக்கிறான். அது இங்கே வா. எப்படி டேஸ்ட் இருக்குது? டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுவா. எப்படி இருக்குது? கையை பாரு, சூப்பர்னு சொல்ல தெரியல. அடுத்து போய் எடுக்கிறான் பாரு. இங்கே வா ஆதி, நீ உன்னாலதான் அவன் எடுக்கிறான் தெரியுதா? இங்கே வா ஆதி, இங்கே வா. உன் பேர் என்ன? பேர் சொல்லுவா. போதும் எடுத்தது வா. உன்னோட பேர் என்ன? பன்னிக்குட்டி. அப்பா பேரு? அப்பா பேரு பன்னிக்குட்டி. அம்மா பேரு? அம்மா பேரும் பன்னிக்குட்டி. அப்பா எங்க போயாச்சு? என்னது? உங்க அண்ணன் பேரு? அண்ணா பேரு பன்னிக்குட்டி. மா போதுமா, நீ எடுத்து எடுத்து கொடுத்துட்டே இருக்காதம்மா. போய் எடுத்துட்டு வந்தாண்டா அடிதான் கிடைக்காது, தூக்கி மேலே வச்சிருக்கணும். மேலே இந்த சாக்லேட்டு இதே தான் சாப்பிட்டுட்டு இருக்கிற நீ. வா போலாம். சோறு திங்க மாட்டேன்ட்டான் பாரு. எங்க அப்பா வர்ற சவுண்டு கேட்டுருச்சு உடனே இவங்களும் இன்னும் இருடா ஓப்பன் பண்ணி விடுற. இவங்களுக்கு பயந்துட்டு தான் வந்து உள்ள கதவெல்லாம் லாக் பண்ணி வச்சிருந்தேன். சவுண்டு கேட்டால் போதும் குடு 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 குடுன்னு ஒடியாந்துருங்க. அப்பா வந்து வயலுக்கு போயிட்டு நேரமாக வந்துட்டாரு, ஏன்னு தெரியல. சாத்தி விட்டு வா. ஏப்பா முடிஞ்ச வேலை? கரும்பு முழுசா வெட்டியாச்சா? வந்த உடனே ஏறினாத்த மனசு தீரு. ஒன்று ஏறுது, ஒன்று என்ன கொண்டு வந்திருக்கிறீங்கன்னு பார்க்குது. அப்படியே கூடையோட எடுறா, எடுத்துட்டு வாடா. ஐயோ ஐயோ கடவுளே. இங்கே கரும்பு எவ்வளோ கரும்பு? நிறைய கரும்பு இருக்குதப்பா, போய் சாப்பிடு போ. சரி போய் சாப்பிடு. எல்லாம் வெட்டியாச்சாப்பா? ஏத்திட்டு போயிட்டாங்களா? விசில் வந்துருச்சு. வாங்க நம்ம கண்டினியூ பண்ணுவோம். நல்ல வாசனை எல்லாம் சூப்பராக வந்துட்டு இருக்கு. இன்னும் ஒரு 4 விசில் வரட்டும், அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுவோம். வெட்டி கொடுத்தா தான் நீ ஃப்ரீயாக விடுவீங்க, அப்படித்தானே? சொல்லுங்க. ஒருத்தர் வெட்டி கொடுன்ற, ஒருத்தர் வெட்டி கொடுன்ற. சாமி அந்த பக்கெட்டை தூக்கி ஒரு ஓரமா வை சாமி. இப்போ தானே சாமி துணி மாற்றி விட்ட. போ போயா. ஆமாடா, இந்த சாமி நீ சாப்பிடு. அப்பா வாங்கப்போ, இன்னும் 2 விசில் வரணும், விட்டுருங்க. இப்போ எப்படி சனமாகன்னு வர இந்த பையன் வீட்டுக்கு அழகு ஒரு மாதிரி. இந்த மாதிரி பிள்ளைய நான் எங்கேயுமே பார்க்கல. என்ன அளவு கடந்த சேட்டை நீ பண்ற. இங்கே பார்த்துக்க, மூஞ்சில எடுத்து தப்பிட்டான்டா. ஆதி ஆதி வா, தண்ணி குடிச்சு விட்ற. வா எந்திரி, மேலே எந்திரி. இங்கே வா, இங்கே வா, இங்கே வந்து நில்லு. வா இங்கே வா. அங்கே மேலே ஏறு, மேலே ஏறு. விட்டா முன்னாடி திரும்பு. மூஞ்செல்லாம் உழப்புற, முன்னாடி திரும்பு. எப்படி இருக்குது அது?
அது ஜாலியாக இருப்பியா பச்சை தண்ணி ஊற்றி விட்டு அந்த பையன் அந்த பையன் பச்சை தண்ணி ஊற்றுனா அவ்வளோதான். நல்லா இருக்குதா? ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறியாவ. இங்கே பாரு, என்னைய பாரு. ஹாய். சரி போதுவா சாமி, ஒடியாந்துரு. போதுவா, ட்ரெஸ்ஸை மாற்றிக்குவேன். இது வந்துச்சுன்னு கவனிக்கல, இந்த பசங்க கூட ஓரியாண்டுட்டு. ஐயோ கடவுளே. ஃபைனலாக வெந்துருச்சு. 5 விசிலுக்கு மேலே விட்டுட்டேன், 6 விசில் விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். எத்தனை விசில் விட்டேன்னு எனக்கு கணக்கு தெரியல. வந்து ஆஃப் பண்ணிட்டேன். பட் எல்லாம் சூப்பராக வந்து வெந்திருக்கு. இப்போ வந்து கொஞ்சம் வந்து எல்லாருக்கும் சூப் ஊற்றி கொடுத்துட்டு, அப்புறம் சிக்கன் வந்து கொஞ்சம் எடுத்து கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி இதில் மிக்ஸ் பண்ணி கொதிக்க வைக்க போகிறோம். இதுதான் எங்கள் வீட்டு கோழி குழம்பு. இதை ப்ராப்பராக எடுத்தால் நல்லாயிருக்கும். பட் இதை நான் ப்ராப்பராக எடுக்காதனால உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல. பட் வாசனை சூப்பர். ஃபஸ்ட்டு உப்பு கறி வந்து ஐயாவுக்கு போட்டு கொடுத்தாச்சு. எனக்கு சூப்பு, அம்மாவுக்கு சூப்பு கொடுத்தாச்சு. அப்பா வந்து சூப் சாப்பிட மாட்டார். வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கிட்டுருக்கு. அதுக்குள்ளே நான் வந்து சிக்கன் சாப்பிட்டேன். பட் கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லெமன் சாதம். நான் எதுக்கு இந்த சாப்பாடு சாப்பிட்றேன்னா அந்த ஊறுகாய்க்காக தான். அவ்வளோ அருமையாக இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்படி கடிச்சு இழுத்தோம்னா ஒரு மாதிரி மஞ்சி மாதிரி வரும். இந்த மாதிரி வரும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வேணுமா? என் பையன் அங்கே நின்று பார்த்துட்ருக்கேன். என்னடா அம்மா நமக்கு கொடுக்காம சாப்பிட்டுருக்கேன். மாங்காய் ஊறுகாய். இவனுக்கெல்லாம் அறிமுகம் இல்லை. நிறையெல்லாம் சாப்பிடக்கூடாது. சாப்பாடு 2 வாய் இருக்கா? சாப். இவங்களுக்கெல்லாம் இதில் நிறைய மெமரிஸ் இருக்குது. இவனுக்கு பெருசாக இதில் இன்னும் அந்த காயே பார்த்ததில்லை. சின்ன வயசில் கூட நாங்கள் வெட்டியிருக்கோம். பட் விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த காய் கிடைக்கல. நாங்கள் ஊருக்கு போனதுக்கப்புறம் கிடச்சிருக்குது. அப்போ தான் போட்டிருக்காங்க. என்ன வேணுமா? இது வந்து நம்மளை அப்படியே சுண்டு இழுக்கும். இந்த டேஸ்ட்டு அப்படியே உள்ளே போட்டு நாங்கள் அப்படியே வாய்க்குள்ளே வச்சுருப்போம். இந்த இதை மட்டும் இது நான் இன்னொன்று எடுத்து வந்துக்கிறேன். சாப்பிட்றியா? இந்தா. ஐய், உனக்கு தான் ஒன்று கொடுத்து நான் அடுத்த பீஸும் எடுக்கிறேன். சரி போ வச்சுக்கப்போ, நான் எடுத்துக்கிறேன். கீழே போட்டுறாத, கீழே விழுகல. சாப்பாடு ஒரு வாய் வச்சுக்கோ. வேண்டாமா? அப்போ இந்த மாங்காய் ஊறுகாய் எடுத்து போனால் சாப்பாடு கொஞ்சம் இறங்க மாட்டு தெரியுது. சாப்பாடை சாப்பிட்டுட்டே சாப்பிட்டதே நல்லாயிருக்கு. மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி எல்லாம் பண்ணிட்டேன். பட் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இப்படி தான் இடையில வந்து நான் வீடியோ எடுக்கிறதவே மறந்துடுறேன். கொஞ்ச நாளைக்கு அப்படி தான் இருக்கும். இனிமேல் வந்து நான் ப்ராப்பராக வீடியோ எடுக்கிறதுக்கு கற்றுக்கணுன்னு இருக்கேன். சூப்பராக வந்து ரெடி பண்ணிட்டேன். ரொம்ப நீட்டாக ரெடி பண்ணியிருக்கேன். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. வெளில போய்க்கலாம். என் பையன் ரொம்ப நேரமாக காணும், என்னை டிஸ்டர்பே பண்ணுறது இல்லைன்னு பார்த்தேன். நான் அங்கே மசாலாலாம் அரைச்சிட்டு இருக்கும்போதே பையன் அமைதியாக வெளியில் வந்துட்டான். இங்கே வாடி அழுக்கி. இந்த எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற அழுக்கி இவதான். இவ்வளோ நீங்கள் வந்து சின்ன குட்டி பிள்ளையில பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து வளர்ந்து எருமை மாட மாதிரி ஒரு சொன்ன பேச்சும் கேட்காம இப்போ காலேஜ் முடிக்க போகிறான். என் பையன் வந்து அமைதியாக உட்காந்துருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த மண்ணு கூட விளாண்டுட்ருக்காரு. வந்து நான் எப்படி எடுத்தேன் அப்படின்னா சமைக்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணி இப்போது டே இன் மீல் லைஃப் ஆயிடுச்சு. அப்படி தான் போயிட்டுருக்கு. இப்போ போயிட்டு மருதாணி பறிக்க போவோம்.
ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ளே இருக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே இருக்கிற வேலையெல்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மருதாணி பறிக்க போவோம். வீட்டில் கொஞ்சம் பாத்திரம்லாம் கழுவ வேண்டியது இருக்குது. இருங்க காட்டுறேன் உங்களுக்கு. பாத்திரம்லாம் சமைச்சதெல்லாம் அப்படியே இருக்குது. இதை மட்டும் கழுவி எடுத்து நீட் பண்ணி வச்சுட்டு மருதாணி பறிக்க போவோம். குழம்பு வந்து நல்லா கொதி வந்துருச்சு அப்படின்னா ஆஃப் பண்ணிட வேண்டியதான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சமைக்கிற வீடியோலாம் எடுத்தேன். நான் நினச்சேன் சமைச்சு கழுவி எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் என் தங்கை வருவாள் என்று. உன் பையனையும் தூங்கவும் வச்சிட்டேன். எப்படி பற்றியில்ல? பஸ் ரூட்டு கூட தெரியாமல் நீ பஸ் ஏறி வந்திருக்கிற. இத்தனைக்கு வெளியூரில் போய் இருந்தால் பரவாயில்ல, நம்ம ஊர்லேயே பஸ் மாதிரி வந்திருக்கேன்னா. நல்ல வேலை யோசிச்சாங்க இறங்குனியே. இல்லைன்னா மடத்துக்குள்ள போய் திரும்பி 1 மணி நேரம் நீ டிராவல் பண்ணி வந்திருக்கணும். இப்போ என்னாச்சு? இப்போ போன வேலை சக்ஸஸ் ஆயிட்டியா? சரி சாப்பாடு போட்டு சாப்பிடு. இந்த தண்ணி ரொம்ப ரெடி ஆயிடுச்சு. பாத்திரம் ஃபுல்லாக கழுவி எல்லாம் க்ளீனும் பண்ணிட்டேன். என் தங்கை வந்து பூ வாங்கி வந்திருக்காள். பூ கட்டிட்டு இருக்கா. அவள் வந்து மதுரை கட்டு கட்டுவா, நல்லா கட்டுவா. சரி இப்போ கொஞ்சம் மட்டும் வாங்கிட்டு வந்துருக்கு எனக்கு. அடா 100 ரூபா. சரி நிறைய பேர் இருக்குன்னு நினச்சிப்பாங்கன்னா இப்படி கட்டினா குட்டியாக வருது. சரி கட்டினது கட்டிட்டு கட்டி வையே. நீ நார்மலாக கட்டினா இது வேறு மாதிரி அது வேறு மாதிரி இருக்கு. ஆமாம், உனக்களவாக கட்டிட்டு எனக்கு நார்மலாக கட்டி கொடு. எனக்களவாக இது ஊரம் கட்டினா தான் வரும். சரி அப்போ உனக்களவாக கட்டிக்க, எனக்கு வாங்கிக்கிறேன் கடையில் ஃப்ரெஷ்ஷாக. 2 முளை வாங்க சொன்னேன். யார் மாதிரி வெட்டி வச்சது? நான் தம்பிக்கு வெட்டி வச்சேன், நீ சாப்பிட்டுட்டு இருக்கிற. இன்னும் கொஞ்சம் வெட்டி வைப்போம். யாருக்கு? உனக்கா? ஈஸியான வேலை. எவ்வளோ ஒரு இதுன்னு வர. அவ்வளோதான் இன்னையோட கரும்பு முடிஞ்சாமா. அப்பா கொண்டு வரலையா? கொண்டு வந்துருக்குறாரு, நிறைய கொண்டு வந்துருக்குறாரு. சரி மருதாணி வைப்போமா என்ன? வைக்கலாம். இன்னைக்கு நான் ஊரில் இருந்துக்கிறேன்னு சொல்லியிருக்கா. சொல்லிடு, நாங்கள் இங்கே இருந்துக்கிறேன்னு சொல்லிடு. இங்கே வந்து சாப்பிட்டு போக சொல்லிடு. சாப்பாடுலாம் இருக்குது அப்படியே வளர்க்கணும்னு இல்லை. பரவாயில்ல, இங்கே வர சொல்லு. காலையில் விசேஷமெல்லாம் முடிச்சுட்டு அப்படி நீ அங்கே போயிட்டு நான் அப்படியே ஊருக்கு கிளம்பிடுறேன். சரியா? மருதாணிலாம் வச்சுட்டாங்க போயிட்டு. மருதாணி நைட்டு வைப்போம். சரி இல்லைன்னா போய் வேலை செஞ்சு போட்டு வந்துடுறேன். போயிட்டு வா. இந்த துணியெல்லாம் கொண்டு போய் மிஷினில் ஓட்டு விடு. நாளைக்கு போட்டு எடுத்து கொண்டு வந்து கொடுத்துடு. எங்களோடலாம் மடித்து கொண்டு போறீங்களா? இல்லை தனியாக வை, வந்தால் இங்கே யூஸ் பண்ணிக்கிறோம். எனக்கு ஒரு ட்ரெஸ்ஸு வேணாண்ணா போட்டு போக. எல்லோ கலர் ஒன்று கொடுத்தேன். நாளைக்கு விசேஷத்துக்கு போட்டுக்குவத ஊருக்கு போகும்போது. அப்படியே மாற்றிட்டு கிளம்ப வேண்டியதே. எத்தனை மணிக்குன்னு பார்த்து, இல்லைன்னா பழனி போய் அப்படி பஸ் மாறிக்குவேன். நிறைய பஸ் இருக்குது. அது உடுமலை கூட போய் மாறிக்குவேன். அதுதான், உடுமலை கூட போய் மாறிக்கலாம். மழை நல்லி குழச்சிக்கிட்டு இருக்கிறேன், போய் பாரு. ஆமாம், நீ வெத்தலை தூங்கிடுச்சு. சந்தோஷமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பாரு மயிலே, என்னையா விளையாட்டு? என்னமோ செய். மருதாணி வரிக்கலாமா? போய் விற்கலாமா மருதாணி? என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி ஒரு குட்டியான ஷாப்பிங் என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி ஒரு குட்டியான ஷாப்பிங் உங்ககிட்ட ஷாப்பிங் வீடியோ போட போகிறேன். பில்லு எவ்வளோ வந்திருக்குன்னா 200. அதுதான் ஏன்னா ஒன்றுமே இல்லை, 200 போட்டிருக்குது. வளையல் பேங்கிள் நான் எடுத்துக்கிறேன். கைக்கு போட்டுக்கிறதுக்கு பேங்கிள் இருந்துச்சு. கரெக்டாக என்னோட அளவுக்கு எடுத்துருக்குறேன். உனக்கு எனக்கு ஓரளவு தான். வாவ், நைஸ். போடுறதுக்கு நல்லா இருக்குது. இது எவ்வளவு? கம்மி தான், அதனால எடுத்தேன். 130 ரூபா இந்த பேக். பரவாயில்ல தானே? சரி நான் எடுத்துக்கிறேன். வெயிட்டாகவும் இருக்குது. வெயிட்டாகவும் இருக்குது, நல்லா இருக்குது. இன்னும் கூட வெயிட் கம்மியாக எடுத்திருந்தீங்கன்னா ரெகுலராக போட்டுக்க நல்லா இருந்தது. அதை வளையல கழட்டு. கரும்பு வந்து குட் ஃபார் ஹெல்த்து. நல்லா இருக்கு, நீட்டாக இருக்கு. சரி, டெய்லி வேர்க்கு நல்லா. டெய்லி வேர்க்கு எடுத்து வந்தேன். சரி நான் இன்னொன்று போன எடுத்துக்கிறேன். எடுத்துக்கோ. இவ வந்து நிறைய பர்ச்சேஸ் பண்ணுவா, ஆனால் யூஸ் பண்ண மாட்டாள். யூஸ் பண்ண மாட்டாள், யூஸ் பண்ண விட மாட்டேன்னு சொல்லு. அப்படி சொல்லி
நீ யூஸ் பண்ணாம சும்மா கிடக்குறத நான் எடுத்து யூஸ் பண்ணிக்குவேன். அது எப்படி டெய்லி எடுத்து போட்டு காசு மாலை ஒட்டியான நாட்டிட்டு இருக்க முடியுமா? என்னது எப்படி சொன்ன? காசு மாலை ஒட்டியானா? இல்லை இரு ஒரு நிமிஷம் இரு. அந்த சீரம் ஒன்று வாங்கின அது என்ன எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கூட தெரியாது. நீ யூஸ் பண்ணியா? யூஸ் பண்ணேன். அரைவாசி யூஸ் பண்ண. அந்த அனிதாக்காவை பார்த்து சரி நம்மளும் ஃபேஸுக்கு ரொம்ப டல்லாக இருக்குது. இல்லை நீ வாங்கி அரைவாசி யூஸ் பண்ண அப்படியே வச்சுட்டேன். அது வேஸ்ட்டாக போகக்கூடாதுன்னு சொல்லி என்னோட நல்ல மனசுக்கு அதை எடுத்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோ. இப்போ இது என்னத்தை எடுத்து போகலான்னு முடிவு பண்ணிக்கிறேன். இது வேணா சும்மா கேட்டு நீ கொடுத்துட்டேன். சரி நீ வச்சுக்கோ. அதுக்கப்புறம் சீப்பு, இந்த கலர் சீப்பு என்கிட்டையும் இருக்குது, அதனால வேண்டாம். அந்த சீப்பும் நீ வாங்கின சீப் தான், 10 ரூபாய்க்கு தான் அந்த சீப்பு. அந்த இது நல்லா இருக்குன்னு பாரு. இதான் இது கொஞ்சம் குத்து, அதனால சரி பார்க்கலாம். சரி சீவு பார்க்க விட மாட்டாங்க. இந்த பொட்டு எதுவுமே நான் யூஸ் பண்ண மாட்டேன். இதெல்லாம் நான் தொடவே மாட்டேன். எங்கள் வீட்டில் இன்னுமே கிடக்குது, வாங்கிட்டு வந்து போடுவான். இது வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன். இதுதான் நான் யூஸ் பண்ணுவேன். எப்பயாவது யூஸ் பண்ண இத்தனை தேவையா? அதுக்காக பாதி அட்டையை வெட்டிட்டு கொடுங்கன்னு கேட்க முடியுமா? சொல்லு, நீ தெரியாமல் கேட்குற. ஜோதி, நான் வந்து எல்லா டைப் போட்டு. சரி நம்ம வா போய் மருதாணி பிடிங்கிட்டு வந்துடலாம். இப்போ பூ கட்டுட்டா மருதாணி கட்டுச்சு. மருதாணி பிடிங்கிட்டு வச்சு கட்டு டைரி. சரி கொஞ்சம் கரும்பு போய் கடிச்சு சாப்பிட்னாங்க. உனக்கு என்ன பல்லா இல்லை? இங்கே வெட்டி கொடு. உனக்கு தெரியாதா எடிட் பண்ணிடுறதெல்லாம்? 15,000 செலவு பண்ணி 4 குள்ள பிடிக்கிற பேச எதில் எடிட் பண்ண மாட்டேன். எதுக்கு எடிட் பண்ணுவானே? 4 பல்லு பிடிங்கிருக்கா, அதனால சாப்பிட முடியாமல் கரும்பு வெட்டி தர சொல்லுவேன். சாப்பாடு சாப்பிடணுன்னாலே டக்குன்னு சாப்பிடுன்னு சொல்லு இந்த பையன். என்னால் வேகமாக சாப்பிட முடியாது. உங்ககிட்டையும் பல்லு இல்லை, உங்கள்கிட்ட பல்லு இல்லை. வெஸ்டர்ன் டீத்தெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. பக்கத்தில் அந்த கடவா போட்டு இங்கே தூக்கியாட்டு. சரி ரொம்ப அசிங்கமாக தூக்கியாட்டு. நீ எதுக்குடி வேண்டாம், ரொம்ப அசிங்கமாக இருக்குது. என்ன பல்ல சொன்னியோ? நான் பூவை காட்டுன்னு சொன்னேன். காட்டுன்னு சொல்லாமல் அதெல்லாம் தூக்கி காட்டு. இங்கே எடுத்து காட்டு. நல்லா இருக்கு, ஆனால் வெயிட்டாக இருக்கு. நான் எதுக்கு இந்த கட்டு காட்டுனேன்? சரி இதோட விட்டுட்டு நார்மல் கட்டு. வேண்டாம் நீ வச்சுக்கோ, அதை எனக்கு வாங்கிக்கலாம். நீட்டியில் அழகாக கட்டிருக்கிறேன். அழகா இருக்கு, நீ வச்சுக்க. எனக்கு வெயிட்டாக வைக்க முடியாதுன்ற நான். சரி ஃபுல்லாக அப்படி நார்மல். இப்படி கட்டிட்டு இப்படி இழுத்துட்டா வந்துடும். வேண்டாம் நீ வச்சுக்கோ. எனக்கு மொட்டு வாங்கிட்டு வா, ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாம். நான் ஒன்று பார்த்துட்டு வந்தவா. அம்மா வாழைப்பழத்துல தூங்கலப்பா. தம்பி வாவே. அப்பா எங்க போய் பார்க்குற? சொல்லி தொலை. எவ்வளவு சேட்டை பண்ணி தெரிஞ்சு இப்போ எப்படி தூங்கிட்டு இருக்குன்னு பாருங்க. அம்மா மல்லித்தலை இல்லையாம்மா? இருக்கு போல் இருக்கு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மல்லித்தலை போட்டு விட்டுட்டு போக வேண்டிதான். என்னங்க சொன்னீங்க? காலையிலிருந்து நானே துன்பப்பட்டு துயரப்பட்டுருக்கிறேன். வேதனைப்பட்டு இந்த பயல்க 2 பேர்த்திட்டையும் இவை தொட்டா அம்மான்னு கத்திரியா? தொட்டா அம்மா அம்மா. கையை பிடிச்சிட்டியா, காலை பிடிச்சிட்டியா, மண்டையை பிடிச்சிட்டியா? தூங்கிட்டான். வந்து அம்மா அம்மா அப்படின்ட்டு மெதுவாக வந்தானா, வந்து என்னன்றியா? ஏன் அமைதியாக இருக்குதுன்னு தெரியுதா வீடு? ஆதி தூங்கிட்டான் அப்படின்றியா? வளையல் புது வளையல் தூக்கியாச்சு. பாவம், நான் இந்த வளையல் கொடுத்துட்டு போயிடுறேன். பாவம் வாங்கிட்டு வந்து போக்கணும் போயிடுவேன். இல்லை பரவாயில்ல பரவாயில்ல.
குழம்பு ரெடி. ஆஃப் பண்ணிடுவோம். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக நல்ல மணத்தோடு இருக்குது. வந்து எல்லாரும் சாப்பிடுங்க. சாப்பிட்றதுனா சாப்பிடுங்க. நாங்கள் சாப்பிட்டுட்டோம். நான் வந்து இப்போ போயிட்டு அடுத்த வேலையை பார்க்குறேன். என்னம்மா பண்ணிட்டு இருக்க? அம்மா கரும்பு சித்திமாவுக்கு பல்லு போயிடுச்சு. அதனால கரும்பு வெட்டி செதுக்கி உங்களுக்கு எப்படி வெட்டி கொடுத்தேன் அந்த மாதிரி வெட்டி கொடுக்குறதா சாப்பிட்றதுக்கு. அதுக்காக வெட்டிட்டு இருக்கேன். ஐயா இங்க பாரு. ஓ, வீடியோ எடுக்கிறீங்களா? இன்ன வரைக்கும் நான் வீடியோ எடுத்தது நீங்க பாத்தீங்கல்ல. சரி, இனிமேல் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அத சித்திமாக்கு வீட்டு வந்து வீடியோ எடு. தெரியும் அம்மா? தெரியுறமா. சரி, சித்திமாவுக்கு வந்து கரும்பு இந்த மாதிரி வெட்டி குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு கொடுத்தன்ல அந்த மாதிரி கொடுக்கறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கேன். மருதாணி அப்புறமா போய் வைக்கலாம். தாத்தா கணக்கு பார்க்க கூப்பிடுறாரு. போய் கணக்கு பார்த்துட்டு எனக்கு ஒரு கரும்பு கொடு. உனக்கு ஒரு கரும்பா? உனக்கு ஒரு கரும்பு நல்லா இருக்கா? நான் கொடு. கொண்டு போய் கொடுப்போம். கொண்டா. இது என் தங்கைக்காக நான் வெட்டி கொண்டு போகும் கரும்பு. ஒரு இதுன்னு வரு. அடுத்தபடியாக சுக்கு காஃபி வேண்டும் என்று கேட்டு விட்டார்கள். அதனால் சுக்கு காஃபி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அப்பாவுக்கு அம்மாவுக்கு எல்லாருக்குமே. விழுந்துகிட்டே இருக்குது, நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. 3 டம்ளர் காஃபி எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு செல்வோம். இந்தா எங்கே போயிட்டு இப்படி வந்துட்டு இருக்கிறீங்க? மொத்தல மருதாணியே பிடுங்கல. அது ஆட்டத்தை பாருப்பா, அது சிரிப்பை பாருப்பா. அப்பா எங்கே போனாரு? இங்கே இருங்க. எங்கள் வீட்டு ஈவினிங் சினாரியோ பார்த்துக்குங்க. எங்கள் அம்மா இங்கே உட்காந்துருக்கு. என் தங்கச்சி அவள் வீட்டுக்கு கிளம்புறதுக்கு எல்லாம் பேக் பண்ணிகிட்ருக்கா. என் பையன் லைட் ஆஃப் பண்ணி போட்டுட்ருக்கான். கொஞ்சம் தள்ளுனாகு. அதுதான் கழட்டி தூக்கி எறிஞ்சு ஓட்டு நிற்கிது. வாமா, எதுக்குமா லைட்டை போட்டு போட்டு ஆஃப் பண்ணிட்டு இருக்கிற? வா, அது லைட்டு இருட்டாகிட்டு போட்டுக்கலாம். வா, இங்கிட்டு வா, இங்கிட்டு வாமா. அது காலை எடு முதல்ல. கிளம்பிட்டா, தூக்கு போசி எல்லாம் போட்டுக்கிட்டு கிளம்பியாச்சு. வாடா, நாங்களும் எங்கள் வீட்டுக்கு போயிட்டு வரோம். போயிட்டு நாங்கள் வந்துடுவோம். நீங்கள் வர்றீங்களா இல்லையா? நாகு பூ எடுத்துக்கிட்டியா? நீ எடுத்துட்டு போ. சரி போ போ. சரி வா சாமி, நம்ம வீட்டுக்கு போயிட்டு வரலாம்.
பாய். நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுவோம், நீங்கள் போ அம்மா கூட. நீ எத்தனை மணி நான் கேட்டு ஃபோன் பண்ணு. நீங்கள் பைக்கில் போய்க்க. ஏண்டா நீங்கள் தாண்டா போறீங்க, நாங்கள் போகலடா. எதுக்குடா அழுகுற? இல்லை கொடுமைடா. போடா பைக்கில் வரைக்கும் போ. இவங்களும் போறாங்க, நம்ம யாரு கூட போறது? இங்க வர இவன் எப்படி நின்று ஏய் போறது எப்படி அடைச்சிட்டு நிக்கிற? வலிய மறைக்க கூடாது, வா போயிட்டு போகுது. அப்படியா? போடா போய் மறடா. போடா, அது போறது இல்லையாமடா. போடா போய் மறைச்சுக்கடா. போ வர நான் நடந்து. அது பாய் உட்கார சொல்றியா? ஏய் முட்டி போட போகுதுடா, வாடாமா. நாங்கள் வந்து என்னோட வீட்டுக்கு கிளம்பிட்டோம், என்னோட வீட்டுக்கார் வீட்டுக்கு. எதுக்கு போகிறோன்னா, நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு போட்டு போக அயன் பண்ணுறதுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு அயன் பண்ணி வைக்கணும். அதுக்காக இப்போ போயிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கேயே வந்து இருந்துப்போம். இதுதான் வந்து நம்ம ஊர் தெரு. இந்த ஒரு தெரு தள்ளி போனோம் அப்படின்னா இதுதான் வந்து அம்மா வீட்டு தெருவை தாண்டி இன்னொரு தெருவுக்கு வந்திருக்கோம். நின்று போ. இங்கே வந்து ரோட்லேயே துணி துவைப்பாங்க, ரோட்லேயே தண்ணி பிடிப்பாங்க. இங்கே தான் இந்த சீனாரியெல்லாம் பார்க்க முடியும். நட அவ்வளோதான். என்னோட வீட்டுக்கார் வீட்டு தெரு வந்தாச்சு. இடையில ஒரே ஒரு தெரு தான். அதுதான் எங்கள் வீடு. அந்த ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கிறது தான் எங்கள் வீடு. இதுதான் எங்கள் வீடு. ஆக்சுவலி இங்கே ஆள் இருக்காங்க, பட் யார் எப்போ வருவாங்கன்னு தெரியாது. என்னோடய மாமனார் மாமியார் இருக்காங்க இங்கே. நான் இருக்கும்போது இந்த இடம் இப்படி இருக்காது. அப்படியே குட்டியாக இங்கே மேலே ஒரு டேங்க் வச்சுருக்கோம், கீழே வந்து பாத்ரூம் இருக்குது. அதுக்கப்புறம் 2 வீடு இருக்கும். அதாவது இது ஒரு வீடு, அது ஒரு வீடு. இங்கே வந்து என்னோடய மாமியார் இருக்கிறாங்க. இங்கே நாங்கள் இருந்தோம். இப்போ வந்தால் இருந்துப்போம். நாங்கள் வர்றப்போ இங்கே ஸ்டே பண்ணிக்கிறதுக்காக இருக்குது. நான் வச்சுருந்த செடியெல்லாம் காஞ்சே போச்சு. அவங்க தண்ணியே ஊற்றலை போடுறதுக்கு. நான் நேற்று வந்து பார்த்துட்டு தான் இதில் தண்ணி ஊற்றிட்டு போனேன். இங்கே செவ்வந்தி செடி 2 காஞ்சிருக்கு பாருங்கள். ஆனால் இது நான் கோயம்புத்தூர் கொண்டு போனது நல்ல பூவே வந்துருச்சு. போய் உடனே என்னோடய ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்துட்டியாடா? இவங்க தான் வந்து பவினோட ஃப்ரெண்ட்ஸ். இந்த அங்கே ஒருத்தி நிற்கிறா. இவளுக்கு கூட தான் விளாடுவான். பட் இப்போ ஊருக்கு போனனால இதுதான் என்னோட குட்டி அரண்மனை. நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு ரெடி பண்ணது. இப்போதைக்கு இங்கே எதுவும் இல்லை. 2 சேர் இருக்கும். இங்கே வந்து இப்படி ஒரு கபோர்டு வச்சுருக்கேன். சும்மா திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும், பெருசாக எதுவும் இருக்காது. இங்கே டிவி மாட்டியிருந்தோம், அதை எடுத்துகிட்டு போயிட்டோம். இங்கே ஒரு ஜன்னல், அந்த ஜன்னலுக்கு வந்து இப்படி ஸ்க்ரீன் போட்டு விட்ருக்கேன். இங்கே ஒரு டேபிள் இருக்குது, அப்புறம் ஒரு பீரோ. இவ்வளோ தான் இங்கே இருக்குது. நாங்கள் இங்கே வந்தாலும் ஸ்டே பண்ணிக்கலாம், எதுவும் பிரச்சனை இல்லை. நாங்கள் சமைச்சு சாப்பிட்ற அளவுக்கு எங்களுக்கு திங்ஸ் இருக்குது. நான் மூடி வச்சுருக்கேன், ஏன்னா ரொம்ப டஸ்ட் ஆயிரும் அதிகம். இங்கே நாங்கள் வர்றதே கிடையாது, அதனால டஸ்ட் ஆயிரும். மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அப்படியே இருக்கும். இது வந்து அடுப்பு மூடி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அதே மாதிரி தான் கொஞ்சம் திங்ஸு. அப்புறம் இது என்னோடய பூஜா ரூம். நேற்று வந்து சாமி கும்பிட்டு விளக்கெல்லாம் பற்றிட்டு போனேன். இன்றைக்கி வந்து எதுவும் பண்ணலை. கீழே கொஞ்சம்
ஜாமான், மேலே கொஞ்சம் ஜாமான் இருக்குது, அவ்வளோதான். இது வந்து என்னோட என்ன சொல்கிறது, மேக்கப் திங்ஸ் எல்லாம் வச்சுருந்த இடம். பட் இப்போ மேக்கப் திங்ஸ் எல்லாம் அதிகம் இல்லை. இப்போ நாங்கள் எதுக்கு வந்தோன்னா அயன் பாக்ஸ் எடுத்துகிட்டு போக. அயன் பாக்ஸ் வந்து ட்ரெஸ் அயன் பண்ணுறதுக்கு தேவைப்படுது. அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அயன் பண்ணி ரெடி பண்ணி வச்சாதான் நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு நீட்டாக போக முடியும். அவ்வளோதான். குட்டியான என்னோடய வீட்டையும் உங்களுக்கு ஷோ பண்ணிட்டேன். டீட்டெயிலாக வீடியோ போடுற அளவுக்கு இது பெரிய அளவில் இல்லை. இவ்வளோதான் வீடே. இங்கே வந்து இது வந்து கிச்சன், இது வந்து ஹாலு, இது பெட்ரூமு, அது சாமி ரூமு, அப்படி வந்து நான் வச்சுருக்கேன். அதனால் இதை வந்து பெரிய அளவில் காட்டுறதுக்கு எதுவும் இல்லை. விளையாடுறியா? நான் அம்மா போட்டா நீ வர்றியா? அப்படியே வந்துடுறியா? எல்லாம் வந்து ஆள் இருக்க வரைக்கும் தான் எந்த இடமுமே அழகாக இருக்கும். ஆள் நம்ம இங்கே இல்லை அப்படின்னா எல்லாம் இப்படி தான் இருக்கும். நம்ம அதாவது கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த பண்ணால் தான் அதோட அருமை என்னன்னு தெரியும். அந்த மாதிரி இந்த வீடு வந்து நாங்கள் கஷ்டப்பட்டு ரெடி பண்ணோம். ஆனால் பட் அவங்க அதை வந்து ப்ராப்பராக வைக்கல. நம்ம அதுக்கு எதுவும் சொல்ல முடியாது. சரிம்மா. இதுதான் வந்து ஓவர் வியூ. அங்கே ஃபோட்டோ 2 ஃபோட்டோ, நாங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ எங்ககிட்ட எதுவுமே இல்லை. இதுதான் ஃபஸ்ட்டு நாங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்து சொந்த வீட்டில் மாட்டினது. குட்டி வீடாக இருந்தாலும் சொந்த வீடு, அழகான வீடு, ஹாப்பியாக இருந்த வீடு. நல்லா தான் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீடு. நாங்கள் வந்தால் அதாவது திருப்தியாக என் வீட்டில் இருக்கேன் அப்படின்னு நான் ஒரு கர்வத்தோடு சொல்லிக்கலாம். யார்கிட்டையும் நான் போய் நிற்கலை அப்படின்ற மாதிரி. அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் இப்போ லவ் மேரேஜ் பண்ணிட்டவங்களுக்கெல்லாம் அது ஒரு பெரியது. நீயா தேடிட்ட வாழ்க்கை தானே, அப்படித்தான் இருக்கும். ஏதோ ஒரு சின்ன விஷயம் நடந்தால் கூட அந்த வார்த்தை யாராவது ஒருத்தவங்க வாயிலிருந்து வந்துடும். அது வரக்கூடாதுன்றதுக்காக நிறையா ஸ்ட்ரகிள் பண்ணி நிறையா விஷயங்களை வந்து என்னோடய லைஃப்காக நிறைய விஷயங்கள் 2 பேருமே, நானும் எங்கள் வீட்டுக்காரரும் சேர்ந்து நிறைய விஷயங்கள் யோசித்து பண்ணுறோம். ஆக்சுவலி என் பையன் இந்த சைக்கிளை வந்து ஊருக்கு கொண்டு போகலை. ஏன்னா ரொம்ப குட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போகலை. வந்ததுமே நேற்று கொஞ்சம் நேரம் வீட்டுக்குள்ளே கொஞ்சம் நேரம் ஓட்டினா, வெளியில் எடுத்து கொடுக்க சொன்னால் நேற்றும் டைம் இல்லை, இன்றைக்கும் டைம் இல்லை. போய் ஃபங்க்ஷனுக்கு கொஞ்சம் ரெடி ஆகணும். அதனால் பக்கத்தில் என்னோடய சித்தப்பா பொண்ணுக்கு வேறு பர்த்டே, அவள் கேக் கட் பண்ணுறேன்னா அதையும் போய் பார்க்கணும். 2மே பண்ணணும். அதனால் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். வீட்டுக்குள்ளேயே கொஞ்சம் நேரம் சைக்கிள் ஓடிட்டுருக்காரு. பாய் சொல்லிடுமா. இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ரொம்ப நேரம் இந்த வீடியோ போயிட்டுருக்கு. இவ்வளோதான். இங்கே வந்த வேலை முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம், அம்மா வீட்டுக்கு. போவோமாயா? அதான் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலான்னு இருக்கேன். ஏன்னா ரொம்ப நேரமாக வீடியோ எடுத்துட்டேன். பட் இது எடிட் பண்ணும்போது தான் அது எவ்வளோ நேரத்துக்கு போகுன்றது எனக்கு தெரியும். இதுக்கப்புறம் போய் வீட்டில் போயிட்டு நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆவேன். அதுதான் நடக்க போகுது. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கும் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் வந்து மீட் பண்ணுறது வரைக்கும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.